மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். இவன் வீட்ல என்ன தூக்குறதுனே தெரியலடா. அண்ணே அண்ணே புது போனா? ஆமாண்ணே. மாடல் நல்லா இருக்கே. இது நல்லா இருக்குல்ல, நம்மளும் ஒண்ணு வாங்கலாம்டா. ஆமா வாங்கலாண்ணே. இந்த போன் என்ன விலை? அண்ணே போன் என்னோடது இல்லண்ணே, என் ஃப்ரெண்டோடது. டேய், ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பல்ல, அவன் உன்கிட்ட சொல்லிருப்பான்ல. சொல்லு, சும்மா என்ன விலைன்னு சொல்லு. அது 1,30,000 ரூபாய். அப்படியா? டேய், இவன் கணக்கு எவ்வளவு சொன்ன? 1,70ண்ணே. இந்த போனு 1,30. இல்ல இல்ல இல்ல, இது பழைய போனு, அதனால 30 கழிச்சுக்கலாம். அண்ணே இது பழைய போன் இல்ல, புது போன். டேய், அது உன் ஃப்ரெண்டு வாங்கும் போது அதான் இந்த மார்க்கெட் சீன் கிட்ட வந்துருச்சுல. ஏய், நான் சொல்றதான் விலை. இந்த போனுக்கு ஒன்ன போட்டு கழிச்சுக்கிட்டு, டேய் மீதி கழிச்சா எவ்வளோன்னு சொல்லு. 70ண்ணே. தம்பி, போனுக்கு 1 ரூபா கழிஞ்சது போக பேலன்ஸ் இருக்கிற 70,000 எப்படா தம்பி கொடுப்ப? இந்த போன் என் தம்பியோட ஃப்ரெண்டு போன்னு. அதெல்லாம் உங்க அண்ணன் தம்பி பிரச்சனை, அதெல்லாம் நீங்க பேசிக்கோங்க. பேலன்ஸ் 70 எப்ப கொடுப்ப சொல்லு. அண்ணே சரி, அதையும் நானே சொல்றேன். அப்ப நீ டைம் கேட்டல்ல, இப்ப நான் சொல்றேன். பேலன்ஸ் அமௌண்ட வட்டியோட, எப்படி வட்டியோட 1 மாசத்துல, அதாவது இன்னைக்கு தேதியில இருந்து சரியா 30வது நாள் என் கைக்கு வந்து சேரணும். இனிமே உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். ஆனா பணம் வரலன்னு வச்சுக்க, அடுத்த தடவை வீட்டுக்கு வந்தா போனெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். என்ன எடுத்துட்டு போவேன்னு எனக்கு தெரியாது.